ஹலோ கைஸ், நான் வந்து இந்த கப்பல் கம்பெனியில் ஒரு ஏடாப்ஸ் வாங்கியிருந்தேன். இது மாடல் பார்த்தீங்கன்னா ஏடாப்ஸ் 131. இந்த ப்ராடக்ட்டில் எனக்கு ஒரு இஷ்யூ இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் கொண்டு வந்து திருப்பி உள்ளே பட்ஸை உள்ளே வச்சுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கனெக்ட் ஆகிரும் ப்ளூடூத். கரெக்டுங்களா? இதுலேயும் டிஸ்கனெக்ட் ஆகும். பட் ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னாலே கனெக்ட் ஆகிக்கும். அதாவது லிட்டு க்ளோஸ் ஆகிருக்கும் போதே. அதுதான் என்னோடய இஷ்யூ. இதை தான் நான் வந்து போட்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு இந்த இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ப்ராடக்ட் அனுப்பிச்சி வைங்க அப்படின்னாங்க. அனுப்பிச்சி விட்டேன். சார்ஜிங் கேஸில் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சார்ஜிங் கேஸை மாற்றி கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் அதே பிரச்சனை, தன்னாலே கனெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புனேன். திருப்பி அனுப்பும்போது அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சார்ஜ் ஆகுதா, பட்ஸ் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, ப்ளூடூத் கனெக்ட் ஆகுதா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு எனக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சாங்க, இந்த ப்ராடக்ட்டில் எந்த இஷ்யூவும் இல்லை அப்படின்ட்டு. உண்மைதான், அந்த ப்ராடக்ட்டில் அவங்க டெஸ்ட் பண்ண எந்த இஷ்யூமே கிடையாது. ப்ராடக்ட் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. எனக்கு என்ன பிரச்சனைனா, என்னோட இந்த லிட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிருக்கும் போதும் ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத் கனெக்ட் ஆகுது. அதுதான் பிரச்சனை. அந்த நான் சொன்ன இஷ்யூ அவங்க டெஸ்ட்டே பண்ணலை. அதுதான் பிரச்சனை. ஸோ இப்போது நான் வந்து இதை தூக்கிக்கிட்டு போட்டோட சர்வீஸ் சென்டர் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து நான் போனோம். அது எனக்கு இதுக்கு டைம் இல்லைன்றனால தான் நான் உங்களுக்கு ஆன்லைனில் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ஆனால் வேலைக்கு ஆகலை. என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த இஷ்யூ டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம்ல, எனக்கு என்ன பிரச்சனைன்னு போட்டிருக்கோம்ல, அதை வந்து அவங்க படிக்கவே இல்லை. அதான் பிரச்சனை. சரி, எனக்கு மெயில் வந்துச்சு, இந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணோம், இதில் வந்து இந்தந்த பிரச்சனைலாம் இருக்குது, இந்தந்த பிரச்சனைலாம் இல்லை அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறாங்கல்ல. இந்த ப்ராடக்ட் நாங்கள் வந்து திருப்பி அனுப்ப போகிறோன்னு சொல்கிறாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு கால் பண்ணேன், கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி திருப்பி அனுப்ப போகிறாங்க ப்ராடக்ட்டை. இஷ்யூ என்னென்னா அதை அவங்க பார்க்கவே இல்லை, மற்ற இதெல்லாம் பார்த்துட்டாங்கன்னு சொல்லி தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு, இல்லைங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் தனி, டெஸ்டிங் டீம் தனி, எங்களால் அவங்கள ரீச் கூட பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரில. சரி, ப்ராடக்ட் திருப்பி அனுப்புங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்டை கையில் வாங்கிட்டு உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போது இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா ஆன்லைனில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வாரண்டிலாம் இருக்குது. நான் சர்வீஸ் சென்டருக்கு போய் மாற்றிக்கலாம். சரி, இஷ்யூஸ் ஒன்றா அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க, ரெக்டிஃபை பண்ணிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். இதோட அப்டேட் உங்களுக்கு நான் போடுறேன் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.